மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம யூரிக் ஆசிட் அதிகம்னால என்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக யூரிக் ஆசிட் அதிகம் ஆச்சுன்னா கவுட்டிகோர்த்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் கிட்னி ஸ்டோன் வரும். இது கியூரபிளா, கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மக்களோட சந்தேகம், கேள்வி. அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம அந்த சப்ஜெக்டை பேச போறோம். இப்போ யூரிக் ஆசிட் ஏன் வருது, அதனால என்ன பாதிப்பு, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நம்மளுக்கு யூரிக் ஆசிட் மெட்டபாலிசம், அந்த பியூரைன் மெட்டபாலிசம் இம்பேர்மெண்ட்னால வர்றது உண்டுங்க. அந்த பியூரைன் மெட்டபாலிசம் நார்மலா தாங்க இருக்கு. நான் எக்ஸசிவ் யூரிக் ஆசிட் டயட் எடுக்கிறேன், அதனாலயும் வர்றது உண்டு. என்னுடைய கிட்னிஸ் பாருங்க ப்ராப்பரா ஃபில்டர் பண்ணக்கூடிய லெவல்ல இல்ல. ஏன்னா என்னோட பிபி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஜாஸ்தி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா குளோமரல் ஃபில்ட்ரேஷன் மெம்பரேன் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், இப்படி நிறைய விஷயம் இருக்குதான் செய்யுது. முக்கியமா இதுல மெயின் ட்ரிகர் என்ன அப்படின்னா நிறைய நான்வெஜ் எடுக்கிறது. இன்னொரு விஷயம், பிபி இருக்காது ஆனா யூரிக் ஆசிட் அதிகம் இருக்கிற பேஷண்ட்டும் இருக்காங்க. அதனால பிபினாலையும் வரும், பிபி இல்லாதவங்களுக்கும் யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறது காரணம் அவங்களோட அந்த ஃபுட் ஹேபிட், டயட், அதெல்லாம் ரொம்ப பாதிப்பு தான் இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம். இவங்க நிறைய நான்வெஜ் எடுப்பாங்க. நான்வெஜ் எடுக்கிறது தப்பில்லை, அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது ஆல்ரெடி உங்களுக்கு பியூரைன் மெட்டபாலிசம் இம்பேர்மெண்ட் இருந்தாலும் அதை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ட்ரிகர் பண்ணி விட்டு கவுட்டி நோடோசைட்ஸ் அப்படிம்பாங்க. முட்டுக்கல்ல பாத்தீங்கன்னா குட்டி 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 நோடியூல்ஸ் அப்படிம்பாங்க. குட்டி 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 உருண்டையா சில டெபாசிட்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டெபாசிட்ஸ் பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். சிலருக்கு முகத்துல எல்லாம் அந்த டெபாசிட்ஸ் வரும், முகத்துல, கழுத்துல, இந்த மூக்கு நுனியில இதெல்லாம் அந்த டெபாசிட்ஸ் வரும். அளவுக்கு அதிகமா யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின் போது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும். முக்கியமா ஜாயின்ஸ்ல வருது அப்படின்னும் போது அதிகப்படியான வலி, ஸ்டிஃப்னஸ், அதே மாதிரி அந்த இடத்துல சூடு இருக்கிறது, ரெட்னஸ் இருக்கிறது, முட்டுகளை பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ், அந்த முட்டுகளை வளைக்கிறது, நம்ம பாத்தீங்கன்னா வளைக்கிறது, நிமித்துறது, அந்த ஜாயின்ஸை யூஸ் பண்றதுல நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் அப்படின்றது வரும் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரிக்கிங் பெயின், ஊசியில குத்துற மாதிரி, கத்தியில குத்துற மாதிரி வலி இருக்கும். அது எப்ப வருதுன்னே தெரியாது. பகலை விட சிலருக்கு இரவுல ரொம்ப அதிகமா மிட் நைட்ல வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆமா, அதே போல அவங்களால ஃப்ரீயா நடக்க முடியாது. காலைல பாதிப்பு வரும்போது பாத்தீங்கன்னா இப்படி காலை தூக்கி ஸ்டெப்ஸ் வச்சு நடக்க முடியாது, ஏதோ இழுத்துட்டு நடக்கிறது போல அந்த ஃபீல் வரும் வலினால. அப்ப இதெல்லாம் வச்சு நமக்கு யூரிக் ஆசிட் இருக்கலாம் அப்படின்னு செக் பண்ணாங்கன்னா யூரிக் ஆசிட் இருக்கும். அப்ப இருந்தா உடனே தொடர்பு கொண்டா இதுக்கெல்லாம் நம்ம ஈஸியா ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாக்க கூடியது தான். யூரிக் ஆசிட் அதிகம்னா நிச்சயமா அந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் குணமாக கூடியது ஆரம்ப நிலையில வந்தால். அதை விட்டுட்டு கவனிக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோனுக்கும் வர வாய்ப்பு உண்டு. அது மாத்திரம் இல்ல, கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இதுவே ஒரு வழிவகுத்து கொடுக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நினைவு கூறுறோம். அப்போ இதுக்கெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணணும். மெயினா இந்த பேக்டு ஃபுட்டு, மைதா உணவு, ஜாம், சாஸ், பிக்கிள், மைதா ப்ராடக்ட், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நான்வெஜ் அதிகமா எடுக்கிறது, இதெல்லாம் நீங்க முக்கியமா கட் பண்ணணும். ஏன்னா அதிகம் சாப்பிட்டதுனால தான் இதன் விளைவு. அதே போல எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கும், சாப்பிட்றது மாத்திரம் எல்லாம் கரெக்டா அளவுக்கு அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல். இல்லைன்னா எங்கேயாவது ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷிப்ல ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இந்த நான்வெஜ் இருக்கும், வெஜ்ஜும் இருக்கும், இருந்தாலும் மேக்சிமம் நான்வெஜ், மினிமம் வெஜ் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நான்வெஜ் பிடிக்குதுங்கிறதுக்காக எல்லா நேரமும் அதிகமாக நான்வெஜ் சாப்பிடும் போது இந்த நோயின் தாக்கம் இருக்கிறவங்களுக்கு இது அதிக உபாதைகளை கொடுக்கும். ப்ராப்ளமே இல்லங்கிறவங்க நார்மலா சாப்பிடலாம், சாப்பிட வேண்டும் வேண்டாம்னு சொல்லல. ஆனா இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சூழல்ல நீங்க டயட் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணாதான் இந்த நோயில இருந்து வெளிவர முடியும். இல்லைன்னா நடக்கவே முடியாது, கஷ்டம். அப்ப உங்களால எந்த வேலைக்கும் போக முடியாது. சின்ன வயசு நீங்களா போகணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், ஃபேமிலி ரன் பண்ணணும், எத்தனையோ வழிகள் இருக்கு, அதெல்லாம் பாதிக்கும். டோட்டலா லைஃபையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இது இஷ்யூ வரும். அதே போல கிட்னி ஸ்டோன், அதுவும் பிரச்சனை வரும். அதையும் கவனிக்காம அடிக்கடி ஸ்டோன் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பல முறை வரும்போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி கிட்னி ப்ராப்ளம், ஃபெயிலியர் வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பாதிப்பு தள்ளாம
உங்களை குணமாக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கு. தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.